கண்டிப்பாக இந்த எழுச்சியை பார்க்கும்போது 2026 கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அமைக்கும். அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் கண்டிப்பா 2026 நம்ம தான் ஆட்சி. ஆனா நடிகர் விஜய்க்கு வந்து சர்வேல 40% வந்து ஓட்டு விழுன்னு சொல்லி செங்கோட்டையன் இன்னைக்கு அதை பத்தி உங்களுடைய யாரும் இத்தனை பெர்சன்டேஜ் அவங்களுக்கு அத்தனை பெர்சன்டேஜ் இவங்களுக்குன்னு யாரும் யாரையும் கணிக்க முடியாது. ஏன்னா ஓட்டு போட போறது ஜனங்க. அதனால வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும் யாரு ஜெயிக்கணும், யாருக்கு எத்தனை பெர்சன்டேஜ்ங்கிறத. அது நான் கூட இப்ப நான் சொல்லும்போது 200 தொகுதியில எல்லாருமே 200 தொகுதி அது அவங்களுடைய உரிமை. அவங்க சொல்றாங்க அந்த பெர்சன்டேஜ் மட்டும் யாரும் கணிக்க முடியாது. அது எலெக்ஷன்ல ஓட்டு பவுலிங் ஆகுது பார்த்தீங்களா, அதை வச்சுதான் அதுவே எவ்வளவு பேர் ஓட்டு போடுவாங்க, இவ்வளவு பேர் இத்தனை சதவீதம் ஓட்டு போட்டிருக்காங்கிறது நமக்கு அப்பதான் தெரியும். அதை வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியுமே தவிர நம்ம குத்து மதிப்பா ஒரு 10 பேரை கட்டினீங்கன்னா தெரு தெருவா சந்து சந்தா போய் கட்டுமா இல்லையே. ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடையில ஹோட்டல்ல எடுத்துட்டு இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்றது தவறு. அதனால அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா ஜனநாயகன் படத்துக்கு நடிகர்கள் வந்து பெருமளவு வந்து வாய்ஸை தரல, நீங்க உட்பட. அந்த படத்தினால வந்து மிகப்பெரிய அந்த ப்ரொமோட் பண்ணவங்க அதுல இது செஞ்சவங்க பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. விஜய் அப்படின்றத தவிர பின்னாடி பழக்கம் ஒரு குடும்பங்கள் அதுல பாதிக்கப்பட்டிருக்கு. எப்படி நடிகரா அது அந்த தயாரிப்பாளர் சொல்லணும், அந்த டைரக்டர் சொல்லணும், அந்த ஹீரோ சொல்லணும். அவங்க யாருமே அந்த ஹீரோயின் சொல்லணும். அந்த படத்தில் நடிச்ச நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க யாராவது பேசணும். நான் அந்த படத்துக்கு சம்மந்தப்படலை, அதனால அந்த படத்துல நான் நடிக்கல, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றதை விட அவங்களே பேசாதப்ப நம்ம எப்படி பேச முடியும்? அவங்க முறையில் குரல் கொடுத்தா தான் மற்றவங்க குரல் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டு நடிகர்கள் மௌனமாக சாதிக்கிறாங்க. இதைத்தான் நான் இப்பதான் சொல்றேன். இப்ப யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டது? அன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படும்போது அவர் வந்து குரல் கொடுத்தாரு, எல்லாருமே போய் நின்னாங்க. ஆனா அதே போல இப்படி ஒரு பிரச்சனை, எனக்கு இதனால இவ்வளவு லாஸ், இந்த ப்ரொடியூசருக்கு லாஸ் அப்படின்னு இவர் ஒரு வார்த்தை இவர் பேசணும் வைக்கணும். இவர் பேசலைங்கிறப்ப அவருக்கு பதிலாக நான் போய் பேசி இன்னொருத்தவங்க போய் பேசி அதை எப்படி முன் வருவாங்க? அவர் பேசட்டும், அதுக்கப்புறம் மற்றவங்க பேசலையான்னு நீங்க கேளுங்க. ரொம்ப பழசு ரொம்ப பழசு ரொம்ப பழசு ரொம்ப பழசு எல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப்ல அவங்க சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கே தெரியும் எதிர்கட்சி யாரு அப்படிங்கிறது. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்டம், அடுத்து ஆளுங்கட்சி யாருங்கிறது தெரியும், அடுத்து எதிர்கட்சியா வரப்போறது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால என் வாயில நீங்க ஏன் கிட்டுறீங்க? முதல்வர் ஸ்டாலின் வந்து இபிஎஸ் உரிமையில சாடி பேசியிருக்கிறாரு. இதை பத்தி 2 பேருமே கட்சி தலைவர்கள். அவர் கட்சி தலைவர், அதுக்கு பதிலாக இவரும் பேசுறாரு. அதனால அவங்க 2 பேருக்குள்ள பேசிப்பாங்க. அவர் என்ன சொல்றாரோ இவர் பதில் சொல்லிப்பார், இவர் சொல்றதுக்கு அவர் பதில் சொல்லிப்பார். இடையில நான் யார்? கரெக்ட் தானே?